இனி மீன்பிடி தடை கால சிறப்பு நிவாரண தொகை மாதம் 8000 அல்ல 12000 ரூபாய் வழங்கப்படும். இனி மீன்பிடி குறைவு கால நிவாரண தொகை மாதம் 6000 அல்ல 9000 ரூபாயாக வழங்கப்படும். மகிழ்ச்சியா? நீங்க எல்லாரும் ஹாப்பியா? அதே போல மீனவ மக்களுடைய சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. கடந்த 5 வருஷத்துல 117 கோடியே 94 லட்சம் ரூபாய் சேமிப்பு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில மீனவ கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சப்போ என்கிட்ட சில கோரிக்கைகளை உரிமையோடு வச்சாங்க. கழக மீனவரணி செயலாளர் சகோதரர் ஜோசப் ஸ்டாலினும் என்கிட்ட சில கோரிக்கைகளை சொன்னார். அதன் அடிப்படையில் சில புதிய வாக்குறுதிகளையும் மீனவர்கள் நிறைந்த குமரி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் வழங்குகிறேன். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலா அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மீனவர்களுடைய உண்மையான நண்பனா உற்ற தோழனா செயல்பட்டு வருது உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனா வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான் நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏத்துக்க மாட்டாரா? இந்த கேள்வி மட்டுமா இருக்கு? இன்னும் கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கு. மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஒசூர் விமான நிலையம், பேரிடர் நிவாரண நிதி, பள்ளி கல்வி நிதி, கீழடி ஆய்வறிக்கை, தொகுதி மறுவரையில உயரிய நியாயம், நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படக்கூடிய புதிய ரயில்வே திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ச்சியா கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்ல. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டித்து நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா, பாதி நிதியை
வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் கண் துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாராட்டி பேசினார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்படி தன்னிச்சையான கொடுங்கல் சட்டத்தை கொண்டு வந்தா குறிப்பா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. நிதி தருவதற்கு முன்வரக்கூடிய அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க.